ஆனைமுகனின் தம்பி அரோகரா விரும்பி ஈசனின் இளைய மகன் முருகனின் திருவடி சரணம். வணக்கம் நேயர்களே. இன்று 19/5/2024 குரோதி வருடம் வைகாசி மாதம் 6ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை. ஏகாதசி திதி, அஸ்தம் நட்சத்திரம், பவகரணம், சித்த யோகம் கூடிய நாள். சூலம் மேற்கு, வடமேற்கு, நாளிகை 12, பரிகாரம் வெள்ளம். இந்த வாரத்தில் சிறப்புகள் என்னென்னா, நம்ம வார ராசி பலன் தான் பார்க்குறோம். ஞாயிறு முதல் சனிக்கிழமை வரை 7 நாட்களுக்குமான கோட்சார பலன்கள். திசாபுத்தி பலன்கள் ஜாதகத்தில் முழுமையாக தெரிஞ்சுக்கணும்னா 9842236995 என்னோட எண்ணுக்கு வாட்ஸ்அப் பண்ணிங்கன்னா அதுக்குடைய அமௌண்ட்டு கூகுள் பேயில் போட்டால் நான் ஃபோனில் பேசிக்கலாம், எந்த ஊரில் எந்த நாட்டில் இருந்தாலும். ஏன்னா ஜாதகத்தில் ஜாதக அமைப்பு, நடப்பு திசாபுத்தியும் கோச்சாரத்தையும் பார்த்து சொல்லும்போது 100% பலன்கள் நமக்கு கிடைக்கும். பிரச்சனைகள் நமக்கு திசாபுத்தியில் இருக்கா, கோச்சாரத்தில் இருக்கா அப்படிங்கிறது நம்ம தெரிஞ்சுக்கலாம். அது எவ்வளோ நாளைக்கு இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். நல்ல நேரம் இருக்கும்போது கூட தெரிஞ்சுக்கிறது நல்லது. ஏன்னா அடுத்தது சரியில்லாத புத்தி வர்றது எப்போன்னு தெரிஞ்சுட்டு அதுக்கு தகுந்த மாதிரி போய்க்கலாம். ஆனால் எல்லாருமே சரியில்லாத புத்திகள் நடக்கும்போது வர சிரமத்துக்கு அப்புறம் தான் ஜோதிடமே பார்க்குறாங்க. இந்த வாரத்தில் சிறப்பு என்னென்னா, திங்கள் பிரதோஷம் இருக்குது, வியாழக்கிழமை வைகாசி விசாகம், சில பேர் புதன்கிழமைன்னு சொல்லுவாங்க. அது எப்படின்னா 22/5/24 புதன்கிழமை காலையில் 7:47 23/5/24 வியாழக்கிழமை காலையில் 9:15 வரைக்கும் விசாகம் இருக்கும். பொதுவாக விசாக நட்சத்திரத்துக்கு வைகாசி மாதத்தில் விசேஷம் இல்லை. பௌர்ணமியோடு சேரும்போது எந்த மாதத்தில் வர நட்சத்திரத்துக்கும் விசேஷம் இருக்குது. தைப்பூசம், பங்குனி உத்திரம், மாசி மகம் போல் வைகாசி விசாகம் பௌர்ணமியோடு கூடி வரும்போது தான் பலன் அதிகம். அப்போது பௌர்ணமியோடு சேர்ந்திருக்கக்கூடிய காலை பொழுது உங்களுக்கு வியாழக்கிழமை தான். அந்த வியாழக்கிழமை காலையில் அந்த 9:15 வழிபாடு செய்கிறது. நைட்டும் வழிபாடு செய்யலாம். அந்த பௌர்ணமி சேரும்போது, பௌர்ணமி எப்போ வருதுன்னா 22/5/24 6:49 PM டு 23/7/24 23/5/24 7:24 PM வரைக்கும். திரும்ப சொல்கிறேன், பௌர்ணமி 22/5/24 6:49 PM டு 23/5/24 7:24 PM வரைக்கும் இருக்கும். அப்போ விசாகமும் பௌர்ணமியும் எப்போ சேரும்னா, அந்த பௌர்ணமி வந்ததுக்கப்புறம் இந்த 22/5/24 6:49 PMக்கு அப்புறம் 23/5/24 9:15 AM வரைக்கும். அப்போது புதன்கிழமை இரவு, வியாழக்கிழமை காலையில், அந்த சமயம் முருகனை வழிபடுறது ரொம்ப சிறப்பு. அந்த சமயம் அந்த பரிபூர்ணமான ஆற்றல் இந்த பூமியில் இருக்கும். அந்த விசாகமும் பௌர்ணமியும் சேரும்போது நீங்கள் கோயிலில் மட்டும்தான் இருக்குன்ட்டு இல்லை, எல்லா இடத்துலையும் வியாபித்திருக்கு அந்த ஆற்றல். அந்த தெய்வத்தினுடைய நாமங்கள் சொல்கிறது, விரதம் இருக்கிறது, தெய்வங்களுக்கு அபிஷேகம் பண்ணுறது, இதெல்லாம் நமக்கு பரிபூர்ண பலன் தரும் அந்த சமயம். ஆக முருகனுடைய பரிபூர்ண அஷ்டமா சித்திகளை பெற்ற, முருகனுடைய பரிபூர்ணமான அருளை பெற்றவங்க கிரகங்களுடைய பாதிப்புகளிலிருந்து விடுபடுவாங்க. அப்போ அந்த கோள் செய்யும் பாதகத்தை வேல் தடுக்கும். இந்த வாரம் சூரியன் ரிஷபத்தில் பகையாக இருக்கார். கிரக நிலைகள் எப்படி இருக்குன்னு பார்க்கும்போது சந்திர கண்ணியில் நட்பு, செவ்வாய் மீனத்தில் நட்பு, புதன் மேஷத்தில் சமம், குரு இருக்கக்கூடிய இடம் ரிஷபத்தில் பகை, சுக்கிரன் மேஷத்தில் சமம், சனி கும்பத்தில் ஆட்சி, அது ஆணி 15 வக்ரமாகும், குருவும் அதுக்கப்புறம் வக்ரமாகும். இந்த வருஷத்தில் குருவும் வக்ரமாகும். அதுக்கப்புறம் ராகு எங்கே இருக்கார் அப்படின்னா
மீனத்தில் நட்பு நிலை, கேது வந்து கன்னியில் நட்பு நிலை பெற்றக்கூடிய கிரக சஞ்சார நிலை திருக்கணிதப்படி வானமண்டலத்தில் இருக்குது. இந்த வாரம் சந்திரன் அஷ்டமத்துக்கு யாருக்கெல்லாம் வரும்னா, ஞாயிறு திங்கள் கும்பத்துக்கும், செவ்வாய் புதன் மீனத்துக்கும், வியாழன் வெள்ளி மேசத்துக்கும், சனிக்கிழமை ரிஷபத்துக்கும் ஒரு 10 மணிக்கு மேலே சந்திரன் அஷ்டமத்தில் இருக்கும். அந்த சந்திராஷ்டம காலங்களிலும் திசாபுத்தி நல்லா இருந்தால் நல்லா தான் இருக்கும். குடும்பத்தில் ஒருத்தர் எடுக்கிற முடிவுப்படி நம்ம போயிட்டு இருந்தோம்னா, டிரைவர் வேற ஒருத்தர் ஓட்டிகிட்டு இருந்தால் உட்காந்துட்டு போகிற பையனுக்கு பிரச்சனை இல்லை. நீங்களே டிரைவராக இருந்தால் பதனமாக போகணும். முக்கியமாக அந்த டேர்னிங்லலாம் வண்டிகளை நிறுத்தக்கூடாது. லாங்கில் இருந்து வண்டிக்கு வருதுன்னா குறுகலான இடத்துல கொண்டு போய் நீங்கள் நிறுத்தக்கூடாது. அதாவது நிறுத்தி வைக்கக்கூடாது, நிறுத்தவும் கூடாது. கொஞ்சம் நிறுத்திக்கணும் முன்கூட்டியே அகலமான பாதையில். அந்த வண்டி போனதுக்கப்புறம் போகணும். இப்போ ஊட்டி கொடைக்கானல்லாம் போகும்போது அந்த குறுகலான பாதை வரக்கூடிய இடத்துல அவங்க ஹார்ன் அடிச்சுட்டு வராங்கன்னா, நீங்கள் அகலமான பாதை இருக்கிற இடத்துல உங்கள் வண்டியை ஓரங்கட்டி நிறுத்திட்டு அவங்க போனதுக்கப்புறம் அப்புறம் போகணும். இல்லை அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம போயிடலாம் அப்படின்னு சொல்லி போய் தான் ஒருத்தரும் விபத்துக்களை சந்திக்கிறாங்க. அதெல்லாம் இந்த சந்திராஷ்டம நேரங்கள் அந்த மாதிரி பண்ணும். அதனால் கவனமாக இருக்கணும். ஏன்னா நாம் செய்கிற தவறு நம்ம பாதிக்கிறத விட மற்றவங்களே பாதிக்கும். இந்த உலகத்திலேயே மிக 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 முக்கியம் உடம்பு. சொத்தல்ல, பெரிய மாளிகை போன்ற வீடல்ல, 1000 ஏக்கரை சொத்து இல்லை, 1000 கோடி பணம் அல்ல, பெரிய பதவி அதிகாரம் அல்ல. எவ்வளோ பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும் உடம்பு கெட்டு போச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. அதில் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க. அதனால தான் திருமூலர் உடல் வளர்த்தாரே உயிர் வளர்த்தாருன்னு சொன்னதனுடைய அர்த்தம் அதுதான். இனி இந்த வார ராசி பலன்களை மேஷம் முதல் மீனம் வரைக்கும் நம்ம வந்து பார்க்கலாம், சுருக்கமாக பார்க்கலாம். முதல் வந்து மேச ராசிக்கான பலன். அசுவனி பரணி கிருத்திகொண்டாம் மாதம் கூட ராசி அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்கு செவ்வாய் விரயத்தில் இருக்குது. குரு 2ஆம் விரயத்தில் இருக்கிறது பரவாயில்ல. சனி 11 பரவாயில்ல. ராகு கேதுக்கள் சாதகமாக இருக்குது. இப்போ செவ்வாய் இடமாற்றமான இன்னும் வலிமை. சுக்கிரன் ஜென்மத்தில் இருக்குது, அழகு வெளிப்படும். நீங்கள் கல்யாணத்துக்கு தயாராக இருந்தீங்கன்னா, இப்போ மாப்பிள்ளை அமைன்னு வைங்க, பொண்ணாக இருந்ததுன்னா உடனே மாப்பிள்ளை பார்க்க வராங்கன்னு சொல்லி மேக்கப் போடுவீங்க. இல்லை கல்யாணத்துக்கு மேக்கப் போடுவீங்க. இல்லை வேறு ஏதாவது ஃபங்க்ஷன், ஒரு நாட்டியம், வேறு ஏதாவது ஸ்கூல் ஃபங்க்ஷன், வேறு ஃபங்க்ஷன், அதுக்காக நீங்கள் நடிகைகளாக இருந்தால் அதிகமாக இப்போ மேக்கப் போடுற நேரம். ஏன்னா உங்களுக்கு நிறைய படம் புக் ஆகும். பிஸியாக இருப்பீங்க, மாடலிங் மற்ற துறைகள் சேர்ந்தவங்க எல்லாமே. அதே மாதிரி விவசாயிகளுக்கு உங்கள் விவசாய விளைபொருட்கள் விற்பனையாகும், விலை உயர்ந்து உங்களுக்கு லாபத்தை கொடுக்கும். இப்படி அரசியல் முன்னெடுப்பு இருக்கும். வழக்குகள் பிரச்சனைகள்லேருந்து விடுபட முடியும், பேசி தீர்த்துக்க முடியும் சில விஷயத்தை. குடும்பத்தில் சுப நிகழ்வுகளுக்கான வேலைகள் இருக்கும். ஜுவல்ஸ் எடுக்கிறது, ட்ரெஸ் எல்லாம் எடுக்கிறது, நல்லா நினைக்கவே இல்லைங்க இந்த அளவுக்கு நடக்கும்னு, அதனால் சிறப்பாக நடந்துருச்சு அப்படின்னு ஒரு ஃபங்க்ஷனை பற்றி பேசுகிறது, இல்லை அதுக்கான திசாபுத்தி நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். இந்த வாரம் உங்களுக்கு வந்து சந்திரன் அஷ்டமத்துக்கு வரக்கூடிய நிலை பற்றி நான் ஆரம்பத்திலே சொல்லியிருக்கேன். அந்த சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும்போது நீங்கள் வந்து வியாழன் வெள்ளி எதிலும் எச்சரிக்கை கவனம் பேச்சுவார்த்தைகள் இருந்துட்டால் போதும். மற்றபடி இந்த வாரம் உங்களுக்கு நல்லாயிருக்கும். வழிபாடு முருகக்கடவுள். அடுத்தது வந்து ரிஷபராசி. கிருத்திகை 2, 3, 4 பாதங்களும், ரோகிணி 4 பாதங்களும், மிருகசீரிடம் 1, 2 பாதங்கள் இருக்க ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி 12 இருக்கலாம், இருக்குது, தப்பில்லை. புதன் 12 இருக்குது, மறைஞ்ச புதன் நிறைஞ்ச பலன் சொல்லிட்டு. செவ்வாய் 11ஆம் இடத்துல இருக்குது. குரு ஜென்மத்தில் இருக்குது. கொஞ்சம் பணப்பற்றாக்குறை, கொஞ்சம் அலைச்சல் சிரமங்கள் இருக்கும். ஏன்னா ஒரு வேலை தொடங்குகிற நேரம். ஒரு வீடு கட்டி குடி போனால் சந்தோஷம், ஆனால் வீடு கட்ட வரைக்கும் சிரமம் இருக்குது. அப்புறம் விவசாயம் எடுத்து அறுவடை செஞ்சுட்டா சந்தோஷம், அறுவடை செய்ய வரைக்கும் அது விளைச்சலை பாதுகாத்து மருந்தடித்து களை எடுத்து அப்படி அது சிரமம். அந்த மாதிரி படித்து எக்ஸாம் எழுதி ரிசல்ட் வந்தால் சந்தோஷம், ஆனால் அந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு நம்ம தயாராகி படிச்சுட்டு இருக்கிறது சிரமங்கிற மாதிரி ஒவ்வொன்றையும் அந்த நன்மை நடக்கக்கூடிய விஷயங்களுக்காக ஆயத்த வேலைகளை எடுத்து நடத்துவீங்கன்னு சொல்கிறேன். அப்படிப்பட்ட ஒரு சந்தர்ப்பம், ஒரு புதிய முயற்சிகள், அந்த முயற்சி, அதுக்கான வேகம், அதுக்கான உழைப்பு போடக்கூடிய நேரம். கடுமையாக உழைக்கணும். நீங்கள் இந்த சமயத்தில் ஜென்மகுரு உழைச்சிங்கன்னா 2ஆம் இடத்துக்கு குரு வரும்போது அதனுடைய பலன் அடைஞ்சிருவீங்க. ஆக இதுதான் இயற்கையினுடைய அமைப்பு, அற்புதமான அமைப்பு. இதே கஷ்டங்கிறோம். இருட்ட கஷ்டம்னு எப்போது சொல்லியிருக்கிறோமா? இருட்டும் பகலும் கலந்து வர்றது தான் இயற்கையினுடைய அமைப்பில் நம்ம உடல் அமைப்புக்கு ஏற்றது.
பகலாகவே எப்போ இருந்தால் எப்படி இருக்கும், இருளாகவே எப்போவுமே இருந்தால் எப்படி இருக்கும், இதெல்லாம் கலந்து வரணும். ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம வாழ பழகிக்கணும். இந்த வாரத்தில் உங்களுக்கு வந்து சனிக்கிழமை மட்டும் சந்திரன் அஷ்டமத்துக்கு வரும், மற்ற நாட்கள் சாதகமாக இருக்கும். அதனால் உங்களுக்கு வந்து எடுக்கிற முயற்சிகள் கடின முயற்சியால் காரியம் மாற்றக்கூடிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு விநாயகர். அடுத்தது மிதுன ராசி. மிருகசீரிடம் 3-4 பாதங்களும், திருவாதிரை 4 பாதங்களும், புனர்வூசம் 1-2-3 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். லாபத்தில் புதனும் சுக்கிரனும், 10 செவ்வாய், திட்பலம், 9 சனி. தந்தைக்கு உடல் உபாதைகள் தொந்தரவுகள் அது கொஞ்சம் கொடுக்கணும் இருக்குது. குரு நல்ல இடத்துல இல்லை. இந்த மே 1 விரயத்துக்கு வந்திருக்கு. விரைய செலவுகள், வீண் செலவுகள். திசாபுத்தி மோசம் வந்தால் உடல் பாதிப்பு, தொந்தரவு, மருத்துவ செலவுகள் வரும். திசாபுத்தி நல்லா இருந்தால் ஒரு தொழில் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்காக கடன் பெறுறது இப்படி இருக்கும். வீடு வேலை செய்கிறதுக்காக கடன் பெறுறது இப்படி இருக்கும். அது திசாபுத்தி பொறுத்து தான். அதுதான் ஜாதகத்தை முழுமையாக பார்க்கணுங்கிறது. இந்த சூழல் வந்து அந்த மாத கிரகங்களுடைய நிலைப்பாட்டினால சிலது மாறும். இப்போ சூரியனும் விரயத்துக்கு வந்திருக்கு வைகாசி பிறந்தோடனே. இப்போ வைகாசி பிறந்தோடனே கொஞ்சம் கடினமாக இருக்கிற மாதிரி தெரியும், கூடுதல் செலவாகிற மாதிரி தெரியும். எல்லா மனுஷனுக்கும் இருக்கிறதா. தொழில் கொஞ்சம் ஸ்லோவாகிற மாதிரி தெரியும். இது எல்லாத்துக்கும் இருக்கும். பூமி எப்படி மழை பெஞ்சா விளையுது, மழை பெய்யாத போது விளையிறது இல்லைங்கிற மாதிரி மனுஷ வாழ்க்கையில் இதெல்லாம் கலந்துருக்கு. ஆனால் பிஸ்னஸ் பண்ணுறவங்க டெய்லியும் ஒரே மாதிரி வரணும், ஒரு நாளை விட அதிகமாக வரணும், அப்படி போயிட்டே இருக்கணும். இப்படி இந்த பூமி விலை ஏறுது அந்த மாதிரி எல்லா பிஸ்னஸும் அப்படியெல்லாம் ஏற்ற முடியாது. அது மனசில் நினைக்கிற மாதிரி சொல்கிறது தான். அதாவது மார்க்கெட் நிலவரமின்றி மனதில் தோன்றும் விலையை சொல்லும் வியாபாரம் ரியல் எஸ்டேட். அது பெரிய அதிர்ஷ்டங்க. அந்த ரியல் எஸ்டேட் துறையில் பறக்கிறதே பெரிய அதிர்ஷ்டம். அது ஏதோ 1% பேர் தான் பலனடைகிறாங்க. 99% பேர் பாதிக்கப்படுறாங்க. 99% பேர் பலனடைகிறதுக்காக ஒருத்தர் பாதிக்கப்பட்ட தப்பில்லை. அது மனுநீதி. நான் ஒருத்தர் பலனடைகிறதுக்காக 99 பேர் பாதிக்கப்படுறது மனுநீதிக்கு எதிரானது. அதுதான் கலியுகத்தில் நடக்குது. நாம் ஒன்றும் செய்ய முடியாது. அது நடக்கட்டும். இறைவனுடைய அனுகூலம் அந்தந்த காலகட்டம் மாறும்போது அதை சரி செய்யும். அதுக்கு ஒவ்வொருத்தர் வருவாங்க. அது ஏற்கனவே பிறந்திருப்பாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரத்தில் நீங்கள் இந்த குருவுடைய பலவீனத்தை சரி செய்ய தட்சிணாமூர்த்தியை கும்பிடுங்க. அடுத்தது கடகராசி. புனர்பூச 4 பாதமும், பூச 4 பாதங்களும், ஆயில்யம் 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி சந்திரன். சந்திரனுடைய நிலைப்பாடு இந்த வாரத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, சந்திரனுடைய நிலைப்பாடு 3, 4, 5, 6ன்னு போகும். சந்திரன் அஷ்டமத்துக்கு வராது. சனி அஷ்டமத்தில் இருக்குது. அது ரொம்ப கஷ்டம்தான். நமக்கு வர்ற சிரமங்களை பிறரால் தான் வருதுன்னு நினைக்கக்கூடிய தருணம் இது. அதுதான் கூடாது. மாற்றி யோசிங்க. இப்போ யோசிக்கிறது சரியில்லை. இப்போ நீங்கள் ஒரு பெண்ணுன்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு பல சிரமங்கள் இருக்குன்னா கணவனால் தான் வந்துச்சுன்னு நினைப்பீங்க. அதே நீங்கள் ஒரு ஆணுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு சிரமம் இருக்குன்னா மனைவியினால் தான் வந்துச்சுன்னு நினைப்பீங்க. டேபிளில் போய் நாம் இடிச்சிட்டு டேபிள் இடிச்சிடுச்சுன்னு சொல்கிற மாதிரி தீதும் நன்றும் பிரதர வாரான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஒவ்வொரு நிலைப்பாடும் நம்மளுடைய பிறப்பமைப்பு ஏற்படுற அமைப்புப்படி நடக்கிற கிரக திசா பலன்கள் அடிப்படையில் தான் நடக்கும். கோச்சார கிரகங்கள் அடிப்படையில் தான் நடக்கும். நம்ம கையில் ஒன்றும் இல்லை. மிகச்சிறந்த ஆற்றல் பொருந்தவங்க ஆற்றல் இல்லாமல் இருப்பாங்க. அதுக்கு அந்த அமைப்பு தான் காரணம். அறிவே இல்லாதவன் ஜெயிச்சுட்டு இருப்பான். அது அந்த கிரகம் அறிவாற்றலோடு அது வரும்போது நமக்கு அது அந்த சிந்தனையை தூண்டும். இல்லை அந்த அறிவுள்ளவங்களை நம்ம இடத்துக்கு வர வச்சு நமக்கு ஆலோசனை சொல்ல வைக்கும். அந்த வகையில் குறுநல் இடத்துல இருக்கவங்களுக்கு அது பரவாயில்ல. அந்த கடந்த 1 வருஷமாக இருந்த சிரமம் நீ குறையும். புரிதல் இருக்கும். புரிதல் இருந்தால் பிரிதல் இருக்காது. வீட்டுக்கு வீடு வாசப்படி. நீங்கள் நினைப்பீங்க எல்லோரும் நல்லா இருக்காங்க, நான் மட்டும் கஷ்டப்படுறேன்னு. உங்களுக்கு தெரியுமா எல்லோரும் உங்களை விட சிரமப்படுறாங்கன்னு? அதை புரிஞ்சுக்கணும். இந்த பூமியினுடைய நிலைப்பாடே அப்படித்தான். சிரமத்தை சிரமமாக எடுத்துக்கூடாது. வைரம் தீட்டை தான் மிளிரும். ஓகே, சிரமங்கள் தான் நம்மை உயர்த்தும்.
பண்படுத்தும். ஆக அந்த அனுபவங்களை நாம் பெற்றுக்கணும். சின்ன வயசுல எனக்கு ரொம்ப கஷ்டப்பட்ட போது கூட அந்த கஷ்டத்தை கஷ்டமாக நினச்சிக்கல. அதாவது வெயில் இருக்கிறவனுக்கு வெயிலாக தெரியாது, நிழலில் இருக்கிறவனுக்கு தான் வெயிலாக தெரியும். அதனால் கஷ்டத்தில் நீங்கள் கஷ்டம்னு சொல்கிறதுலையே ஒருத்தன் வாழ்ந்துட்டு இருக்கிறவனுக்கு, இஷ்டமானது நடக்காதவனுக்கு, அதை பார்த்துடாதவனுக்கு அந்த கஷ்டம் கஷ்டமாகவே தெரியாது. அது ஒரு கஷ்டமே இஷ்டமாயிரும். இப்படி புரிஞ்சுட்டு போனால் இந்த காலத்தையும் வெல்லலாம். ஆக குரு உங்களுக்கு இந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கும். நீங்கள் இந்த சேனலை பார்த்துட்ருக்கீங்கன்னா உங்களுக்கு குரு நல்ல இடத்துல இருக்குதுன்னு அர்த்தம். குரு போன்ற நான் உங்களுக்கு சொல்லிகிட்ருக்கேன். என் மூலமாக இறைவன் குரு முருகன் உங்களுக்கு சொல்கிறாருன்னு வச்சுக்கோ. வழிபாட்டுக்குரிய தெய்வம் முருகக்கடவுள். அடுத்தது சிம்மராசி. மகம் 4 பாதங்களும் பூரம் 4 பாதங்களும் உத்திரம் 1 பாதமும் இருக்க ராசி அதிபதி சூரியன். சூரியன் 10ல் இருக்கார். பகை பெற்றாலும் திக்பலம் பெற்றார். உங்கள் ஆற்றல் மிகும். சுக்கிரன் புதன் நல்ல இடத்தில் இருக்குது. செவ்வாய் மட்டும் அஷ்டமத்தில் இருக்கு. 7ல் சனி இருந்தாலும் திசாபுத்தி நல்லா இருந்ததுன்னா உங்களுக்கு நல்லா இருக்கு. ஆனால் உங்களோட ஜாதகப்படி என்ன திசை நடக்குதோ திசாநாதன் நல்ல இடத்துல இருந்தால் போதும். என்ன புத்தி நடக்குதோ புத்திநாதன் நல்ல இடத்துல போயிட்டு இருந்தால் அந்த பலன்கள் நடந்துடும். பொதுவாக 7ல் சனி குரு, இப்போ குரு ஒருத்தருக்கு நல்ல இடத்துலையே இல்லை, ஆனால் திருமணம் நடக்கும். எப்படி சார் குருபலம் இல்லாமல் திருமணம் நடக்கணும்? குருபலம் இருந்தபோது நடந்துச்சா? இல்லை. அது திசா புத்தி தான் முக்கியம். அந்த திசா புத்தியில் அந்த திசாநாதனும் புத்திநாதனும் கோட்சாரத்தில் போயிட்டு இருக்கிற பாதையில் நல்லா இருந்தால் டக்குன்னு முடிவாகி நடந்துடும். அதை கணிச்சு சொல்கிறது ஜோதிடம். சிலது சொல்லியும் நடக்காது. ஏன் அப்படின்னா அவங்க அதுக்கு மேலே சிந்திப்பாங்க, அதனால் நடக்காது. இப்போ யாரும் கிரகங்களுடைய அடிப்படையில் இல்லை, அவங்க விருப்பப்படி போகிறதுனால கிரகங்களே சில சமயம் பேசாது. ஆனால் உங்களுக்கு இந்த வாரத்தில் சந்திரன் அஷ்டமத்துக்கு அது வராது. சந்திரன் போகிற பாதை சாதகமாக இருக்குது. உங்களுடைய மதி நல்லா செயல்படும். இந்த வாரம் உங்களுக்கு நல்ல செய்திகள் காதுக்கு வரும். வழிபாட்டுக்குரிய தெய்வம் அம்மன். அடுத்தது கன்னிராசி. உத்திரை 2, 3, 4 பாதங்களும் அஸ்தம் 4 பாதங்களும் சித்திரை 1, 2 பாதங்கள் இருக்கும். ராசி அதிபதி புதன். ராசி அதிபதி 10க்கு அதிபதி, 2க்கு அதிபதியான 9க்கு அதிபதியோடு சேர்ந்துருக்கு. தர்மகர்மாதிபதி. உங்கள் மரம் காய்க்கிறதுக்கு ஆரம்பிச்சிருச்சு. வீட்டுக்கு மட்டும் இல்லை, ஊருக்கே. அந்த வகையில் உங்களுக்கு உங்களால் பிறருக்கு நன்மை ஏற்படும். உங்களுடைய சொல்லால், உங்களுடைய செயலால் உங்களுக்கும் பிறருக்கு உங்களுடைய செயல்பாடுகள் எப்பவுமே உங்களுக்கு நன்மை தவிர பிறருக்கும், நிறைய பேர் அவங்களுக்கு மட்டுமே தான் நன்மை ஏற்படுற மாதிரி இருக்கும். உங்களது உங்களுக்கு நன்மை ஏற்படும், பிறருக்கு நன்மை ஏற்படும். அப்படிப்பட்ட செயல்பாடுகளுக்கு குரு 9ல் இருக்கிறதா காரணம். ஆன்மீக நாட்டம் அதிகரிக்கும். வெளியூர் ரொம்ப நாளாக ரொம்ப தூரமாக அந்த கோயிலுக்கு போகலான்ட்டு இருந்தேன்னா அதுக்கான ஏற்பாடுகள் நடக்கும். அதே மாதிரி அந்த பயணம் எளிதாக இருக்கும், இனிதாக இருக்கும். பயனுள்ளதாகவும் இருக்குது பயணம். வெளியூர் வெளிநாடு போகிறது, வழக்குகள் வெற்றியாகிறது, உங்களுக்கு உரியது சேர்றது. நீங்கள் அனாவசியமாக யார் பேர்லையும் தேவையில்லாமல் வழக்கு போட மாட்டீங்க. உங்களது எடுத்துக்கிறதுக்கு நீங்கள் ஒன்று செய்வீங்க. அந்த உரிமை அது நம்ம விட முடியாது. ஆனால் அதே சமயம் அடுத்தவங்களுடைய பொருளுக்கு ஆசைப்பட மாட்டீங்க. சில விஷயத்தில் விட்டு கொடுப்பீங்க. விட்டு கொடுத்தவன் கெட்டு போக மாட்டான்னு உங்களுக்கு தெரியும். 6ல் சனி. என்ன ஜென்மகேது அப்பப்போ சிறு சிறு மனபயம் சங்கடங்களை கொஞ்சம் கொடுக்க தான் செய்யும். ஆனால் 6ல் சனி 9ல் குரு திசாபுதி நல்லா இருந்தால் அவங்களோட வாழ்க்கை தரமை மாறிடும். காரிய வெற்றி, பண வரவு அதிகரிக்கிறது, பிரபல யோகம் உண்டாகும். இந்த வாரம் சிறப்புக்குரிய வாரம். வழிபாட்டுக்குரிய தெய்வமாக குலதெய்வம். அடுத்தது துலாம் ராசி. சித்திரை 3, 4 பாதங்களும் சுவாதி 4 பாதங்களும் விசாகம் 1, 2, 3 பாதங்கள் இருக்க ராசி அதிபதி சுக்கிரன். ராசி அதிபதி 7ஆம் இடத்துலேருந்து ராசி பார்க்குறாரு, புதனோடு சேர்ந்து பார்க்குறாரு. சந்திரன் பார்த்தீங்கன்னா திங்கள் செவ்வாய் புதனை பார்க்கும். 9 புதனை 10 சந்திரன் பார்க்கும். ஒரு அற்புதமான காலகட்டம். செவ்வாய் புதன் எடுத்துக்கலாம். ஏன்னா அது சித்திரை 3, 4 பாதம்
அந்த சுவாதி விசாகம் வரும்போது, விசாகம் 1, 2, 3 பாதம் வரும்போது உங்களுக்கு அந்த பலன் கிடைக்கும். வியாழக்கிழமை வரைக்கும் கிடைக்கும். செவ்வாய், புதன், வியாழன் கூட உங்களுக்கு பகலில் அந்த பலன் கிடைக்கும். அந்த 3 நாட்களும் ஆன்மீகமாக காட்சி தருவீங்க. உங்களை சாமின்னு சொல்லுவாங்க. என்னப்பா உங்கள் பையன் சாமியாருக்குமே போகிறான், இப்படி சாமி கும்பிடுறான் அப்படின்னு. கடவுள் உங்களுக்கு அருகில் இருக்கக்கூடிய சந்தர்ப்பம்னு சொல்கிறேன். ஏன் சார் குரு 8 இருக்குன்னு? குரு 8 இருந்தாலும் கோச்சார சந்திரன் உங்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுப்பார். செவ்வாய், புதன், வியாழன். ஆனால் குரு 8 இருக்கும்போது பணப்பற்றாக்குறை இருக்குது மற்ற ஒரு சிரமங்களை விட. அது நம்ம எப்பவுமே அளவாக போயிட்டோன்னு வச்சுக்கோங்க, நமக்கு எப்பவுமே சிரமம் இருக்காது. அளவுக்கு அதிகமாக போகும்போது தான் நமக்கு சிரமங்கள் வருதுங்கிறது நீங்கள் அனுபவத்தில் தெரிஞ்சிருப்பீங்க. ஆரம்பத்தில் ஒரு 20 வயசில் கஷ்டப்படுறவங்க 60 வயசுலேயும் கஷ்டப்படுறாங்கன்னா அவங்களுக்கு ஒன்று திட்டமிடல் இல்லை, இல்லைன்னா பேராசை. பேராசை என்றைக்குமே நிம்மதி கொடுக்காது. எதுக்கான விஷயத்துக்காக நாம் உழைக்கிறோமோ அதுக்கானது கிடைச்சதுக்கப்புறம் மகிழ்ச்சி படணும். அதை விட்டு போட்டு இன்னொன்றுக்கு போனால் எப்படி இருக்கு? அந்த நிலைக்கு போகாமல் இருந்தீங்கனாலே நீங்கள் எல்லா காலத்திலும் வென்றலாம். இந்த வாரம் வெல்லலாம். வழிபாடு முருகக்கடவுள். அடுத்தது விருச்சிக ராசி. விசாக 4ஆம் பாதமும் அனுச 4 பாதங்களும் கேட்டை 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி செவ்வாய். குரு நல்ல இடத்துல இருக்கு, உங்கள் ராசியை பார்க்குது. அஷ்டாத்தம சனி இருந்தாலும் குருவோட பார்வை உங்களுக்கு பரவாயில்ல. வேலை வேகம் எடுக்கும். வீடு கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா ஸ்லோ ஆயிருந்ததுன்னா திரும்ப வேகம் எடுக்கும். திருமணம் ஏற்பாடு பண்ணி கொஞ்சம் ஸ்லோவாச்சுன்னா மறுபடியும் அது ரெடி ஆகும். ஏதோ முதல்ல தான் பார்த்துங்க அந்த பொண்ணு, அப்புறம் கொஞ்சம் இதாச்சு, இப்போ அதே பொண்ணு சொல்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி கூட வரும். சிலதெல்லாம் உடனே பகைச்சிக்கூடாது யாரையும். சில காரணத்துக்காக அவங்க ஒரு கிரக நிலையாக இருக்கலாம், கொஞ்சம் யோசனை இருக்கலாம். அவசரப்படக்கூடாது. பொண்ணு பார்த்தோன்னே உடனே சொல்லுங்கள், உடனே மோதிரம் போட்டுடலாமா அப்படி நிறைய பேர் இருப்பாங்க. அப்படிப்பட்டவங்க மட்டும் நம்பிடாதீங்க. பொண்ணு பார்க்க வந்துட்டு வரும்போதே 4 பேர் வான்னு சொன்னால் 40 பேர் வந்தாங்கன்னா அவங்க நம்பக்கூடாது. சில பேர் ஹோட்டலில் போய் உட்காந்து பார்த்துக்கிறாங்க, கோயிலில் போய் உட்காந்து பார்த்துக்கிறாங்க. பேசிட்டு நம்மளுக்கு பிடிச்சிருந்தா உடனே சொல்லுங்கள், இப்போவே மோதிரம் போட்டுடலான்னா அதில் ஏதோ சூழ்ச்சி இருக்குது, அவங்ககிட்ட ஏதோ நெகட்டிவ் இருக்குது. அந்த மாதிரி ஆளுகிட்ட நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. அந்த அவசரப்படுவாங்க. பொறுமையாக இருக்காங்க, விசாரிக்கிறதுக்கு விடுறாங்க. அதுதான் அது பார்த்து பண்ணணும். ஏதோ ஒரு பொருள் வாங்குறதுக்கு கூட நாம் ஒரு கடைங்கிற 4 கடை ஏறி இறங்குறோம். குருபலம் இருக்குது, திருமண யோகம் இருக்குது. அதனால் இந்த ஆலோசனை சொல்கிறேன். பொருள்கள் உங்கள் வீட்டுக்கு வந்து சேரும். வாகனம் எடுப்பீங்க, நல்லா விசாரித்து எந்த வண்டி எடுத்தால் நமக்கு நல்லதுன்னு எடுங்க. கார் வாங்குகிற யோகம் இருக்குன்னு ஜோசியர் சொல்லிட்டான்னு நான் இருக்கிற ரோல்ஸ் ராய்ஸ் தான் முக்கியம். 5 கோடிக்கு புக் பண்ண முடியுமா? 5 லட்சத்துக்கு கார் வாங்குகிற தகுதி இருந்துட்டு 5 கோடிக்கு வாங்கினா என்ன ஆகும்? ஆசை வேறு, தேவை. ஆனால் அதே சமயம் சேஃப்டி வெஹிக்கிள் எடுத்துக்கணும். அந்த மாதிரி அதெல்லாம் எல்லாத்தையுமே விசாரிக்கணும். ஒருத்தருங்கிற 4 பேர்த்த விசாரிக்கணும். ஒவ்வொரு விஷயத்திலும் நமக்கு நல்ல நேரம் வந்தாலும் விசாரிக்கணும். ஆக கடந்த வருஷம் இருந்த சிரமங்கள் இந்த வருஷம் குறையும். குழந்தை பாக்கியம் கிடைக்கும். வளைகாப்பு, காதுகுத்து நிகழ்வுகள் குடும்பத்தில் நடக்கும். ஆக விருந்து நிகழ்வுகள் நடக்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் உருவாயிட்டிருக்கு. உங்களுக்கு வழிபாட்டுக்குரிய தெய்வம் நவகிரகங்கள். அடுத்தது தனுசு ராசி. மூலம் 4 பாதங்களும் பூராடம் 4 பாதங்களும் உத்திராடம் ஒரு பாதம் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். குருவோட போக்கு எப்படி இருக்கு அப்படின்னா, குரு 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். ராசி அதிபதி, அதுவும் குரு மட்டும் இல்லை, அவர் ராசி அதிபதியும் கூட 4க்கு அதிபதி. சுகஸ்தான அதிபதி, வீட்டு ஸ்தான அதிபதி, கல்விஸ்தான அதிபதி, பதவிக்குரியவர். 6ஆம் இட சத்ருஸ்தானத்துக்கு போயிருக்கிறதுனால, மறைஞ்சிருக்கிறதுனால இதெல்லாம் கொஞ்சம் சிரமங்கள் தெரியும். உங்கள் பதவியை இன்னொருத்தருக்கு கொடுக்கும். ஆனால் சனியும் உங்களுக்கு காப்பாற்றும். 3ஆம் இடத்துல சனி. அப்போது எதிரியோட சூழ்ச்சி வெல்லாது, ஆனால் சூழ்ச்சி வரும். கொஞ்சம் கவனமாக செயல்படணும். பணப்பற்றாக்குறை இருக்கும். போன வருஷம் நிறைய பண்ணியிருப்பீங்க. இந்த வருஷம் பார்த்தா போன வருஷம் அவ்வளோ வருமானத்தை கணக்கிட்டு போட்டோம், இப்போ வருமானம் குறைஞ்சிருச்சு, கடன் கட்ட முடியல, டியூவே கட்ட முடியலைங்க அப்படின்னு இருக்கும். அந்த டியூ கட்டுறதுக்கு இன்னொரு பக்கம் கடன் வாங்குற மாதிரி இருக்கும். அது நீங்களாக பண்ணிக்கிறதுக்கு என்ன பண்ண முடியும்? ஒருத்தர் ஒரு கடை வைக்க சொன்னேன், நல்லா தான் போச்சு, அவர் உடனே 4 இடத்துல ஓப்பன் பண்ணிட்டார். இப்போ என்ன சிரமமாக்குது சார் அப்படின்னு. ஏங்க இதெல்லாம் என்ன சொல்கிறது? பேராசையினுடைய வெளிப்பாடு.
ஒரு கடை தொடங்கினா நல்லா தான் இருக்குது, தொடர்ந்து அதை நடத்தணும், அது கடன் வாங்கியிருந்தால் அதை கட்டணும், அப்புறம் நம்ம குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணணும். கடையே விரிவாக்கிட்டு போனீங்கன்னா நீங்கள் எதுக்காக கடை நடத்துகிறீங்க? குடும்பத்தினர் மகிழ்ச்சி இருக்கிறதுக்காகத்தான். அந்த கடை நிறைய இருக்கிறதுல உங்களுக்கு மகிழ்ச்சி இருக்காது. அதுலேருந்து வர வருமானத்தினால குடும்பத்துக்கு செலவு பண்ணி குடும்ப தேவைகளை பூர்த்தி பண்ணி அதில் மகிழணும், ஓய்வும் எடுக்கணும், சுற்றுலாவும் போகணும். அங்கேயே காலையில் 7 மணிக்கு போய் நைட்டு 10 மணி வரைக்கும் இப்படியே உங்கள் லைஃப் லாங்காக ஓட்டினீங்கன்னா இந்த பூமியில் அதுக்காக பிறந்தீங்க. அது சம்பாதிக்கணும், செலவும் பண்ணணும், சேமிக்கவும் செய்யணும். அதுக்காக சேமிச்சுட்டே இருக்கக்கூடாது, சேமிக்காமே இருக்கக்கூடாது. இந்த வாரம் இந்த விஷயம் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது. நான் சொல்கிறது வழிபாடுன்னு பார்த்தோம்னா ஆஞ்சநேயரை கும்பிடுங்க. என்றும் சிரஞ்சீவியான ஆஞ்சநேயரை கும்பிட்டா உங்களுக்கு இந்த வாரத்தை உங்களுக்கு எளிதான வாழ்க்கை பயணத்தை எளிதாக்கி தருவார். அடுத்தது மகர ராசி. உத்திராட 2, 3, 4 பாதங்களும், திருவோணம் 4 பாதங்களும், அவிட்டம் 1, 2 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சனி பகவான். சனி 2ஆம் இடத்துல செஞ்சிருக்கிறார். வாக்கு ஸ்தானத்தில் பேச்சு கொஞ்சம் மென்மையாக போகணும். குடும்பஸ்தானத்தில் குடும்பத்துக்குள்ளே விட்டு கொடுத்து போகணும். ஆனால் குரு நல்ல இடத்துக்கு வந்துருச்சு. 9, 10 கூடையவங்க நல்லா, அதுலேயும் சுக்கிரன் திக்பலத்தில் இருக்கார். இடம், வீடு, வாகனம், பதவி, படிப்பு, சுகம் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் கடந்த காலத்தில் இருந்த நிலைகள் மாறுது. நற்பலன்கள் ஏற்படக்கூடிய அந்த வெளிச்சம் தெரியுது உங்களுக்குன்னு சொல்கிறேன். உங்களை பற்றி பிறருக்கு புரியுதுன்னு சொல்கிறேன். கல்வியிலிருந்து வந்த குழப்பங்கள் அகலும். ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன்லாம் நடக்கும், திருமணம் போன்ற ஃபங்க்ஷன், கிராஜுவேஷன் ஃபங்க்ஷன் மாதிரி, ஒரு வீடு ரெனோவேஷன் பண்ணுறது, வெளியூர் வெளிநாட்டு பயணங்கள், பொருட்கள் தேவையானது வாங்கிறது, வாகனம் எடுக்கிறது, விருதுகள் கிடைக்கிறது, இப்படி உங்களுடைய சிறப்புகள் வெளிப்படக்கூடிய சூழல் இருக்குது. இந்த வாரம் உங்களுக்கு தன்வந்திரி நல்ல சப்போர்ட் பண்ணும், வழிபடணும். அடுத்தது கும்பராசி. அவிட்டம் 3, 4 பாதங்களும், சதயம் 4 பாதங்களும், பூரட்டாதி 1, 2, 3 பாதங்கள் இருக்குது. ராசி அதிபதி சனி. ஜென்ம சனி 4 குரு தான். ஆனால் சில பேருக்கு கல்யாணம்லாம் ஃபிக்ஸ் ஆகிருக்கு, கல்யாணம் நடக்குது, ஆடை ஆபரணமெல்லாம் சேருது, திசாபுத்தி நல்லாயிருக்கும். அது எப்படின்னு கேளுங்க. 7.5 சனிங்கிறது இருட்டு மாதிரி. குரு நிலத்தில் இல்லாதது மழை பெய்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்களேன். இல்லை, குரு நிலத்தில் இல்லாதது இருட்டு மாதிரி, 7.5 சனிங்கிறது மழை பெய்கிற மாதிரின்னு வச்சுக்கோங்க. அப்போ வண்டி நல்லா இருந்தால் லைட் போட்டு காராக இருந்ததுன்னா நலையாமல் போகலாம், இருட்டுக்குள்ளேயும் பயணம் பண்ணலாம். இருட்டில் யார் கோயம்புத்தூர்லேருந்து சென்னை போகாமல் இருக்காங்க, சென்னையிலேருந்து கோயம்புத்தூர் வராமல் இருக்காங்களா? எல்லா ஊருக்கும் போகிறாங்க, வராங்க. இரவு பயணம். ஆனால் என்ன, இரவு பயணத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கணும்னு அர்த்தம். திசாபுத்தி மோசமாக இருந்ததுன்னா பொருட்கள் திருட்டு போகிறக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த சமயம் கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகுதுன்னா நீங்கள் அந்த தம்பதிகளாக போகிறவங்க ஃபோனில் பேசிக்கிறீங்கன்னா ஒன்றுக்கு ஒன்று கோவப்படாமல் பேசிக்கணும். எந்த ஒரு இடத்துக்கு போகிறது வரதும் பதனமாக போகணும், வரணும். ஒவ்வொரு செயல்பாடுகளும் யோசித்து செய்யணும். இல்லைன்னா 2 மடங்கு செலவாகும், வேற ஒன்றும் இல்லை. ஒரு செலவுக்கு 2 செலவாக பார்க்க. அப்போ அந்த ஒர்க்கை நம்மளே ஒர்க் பண்ணுற மாதிரி இருக்குது, நமக்கு நிறைய சப்போர்ட் இல்லாத மாதிரி இருக்கும். அவ்வளோதான். திசாபுத்தி நல்லா இருந்தால் அதுவும் கிடைச்சிடும். ஆக இந்த 7.5 சனி கூட திசாபுத்தி சரியில்லாதவங்களுக்கு தான். அதாவது நடந்து போகிறவங்களுக்கு இருட்டும் மழையும், மலையில் நனைவாங்க, இருட்டுக்குள்ளே வழி தெரியாது, டார்ச்சும் கூட இல்லாமல் போகிறவங்களுக்குங்கிற மாதிரி அஷ்டமாதிபதி திசையோ 6 கூடையனுடைய திசாபுத்தியோ நடந்தால் ஒரு இடத்துல தங்கிக்கணுங்க. அப்படின்னா சும்மா இருங்கன்னு அர்த்தம். அதை ஜோதிடத்தில் பார்த்துக்கணும், ஜாதகத்தை பார்த்துக்கணும். முழுமையாக உங்கள் உள்ளூரில் ஜோதிடர் இருந்தால் பார்க்கல. இப்போல்லாம் ஆன்லைனில் நாங்கள்லாம் எங்கே இருந்தாலும் பார்த்து தரோம், அது பார்த்துக்கலாம். வழிபாட்டுக்குரிய தெய்வம் உங்களுக்கு துர்க்கை அம்மன். அடுத்தது மீன ராசி. பூரட்டாதி 4ஆம் மாதமும், உத்திரட்டாதி 4 பாதங்களும், ரேவதி 4 பாதங்கள் இருக்கிற ராசி அதிபதி குரு பகவான். இந்த ராசிக்கு கிரக நிலைகளுடைய அமைப்பு, கோட்சார கிரக நிலைகளுடைய அமைப்பு எப்படி இருக்குன்னா, 3ல் குரு இருக்குது, விரயத்தில் சனி இருக்குது, முக்கியமான கிரகங்கள். ஜென்மத்தில் ராகு, 7 கேது, இதெல்லாம் முக்கியமான வருஷ கிரகங்கள். வருஷ கிரகங்கள் 3ம் பலவீனமாக இருக்குது. 3 இல்லை 4. ராகு கேதுன்னு ஒன்றா சொல்ல முடியாது. ராகு வேறு, கேது வேறு, அதனுடைய பலன் வேறு, அதனுடைய பலன் வேறு. குடும்பத்துக்குள்ளே ஜென்மத்திலே இல்லை ராகு கேது இருந்ததுன்னா குடும்பத்துக்குள்ளே அனுசரித்து விட்டு கொடுத்து போகணும். தேவையற்ற மனபயம் வரும். 7.5 சனி இருக்கும்போது உங்களுக்கு பொருள்கள் கொஞ்சம் செலவு வர விட செலவு அதிகமாகும்.
நீங்கள் வாங்குகிற பொருள் அதிக விலையாக இருக்குது, நீங்கள் கொடுக்குற பொருள் கம்மியாக இருக்கும். குரு நல்ல இடத்துல இல்லை, உங்களுக்கு எந்த ஒரு விஷயமும் புரிதல் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பணம் பற்றாக்குறை ஏற்படும். எதிர்ப்புகள் இருக்குது, மறைமுக எதிர்ப்புகள் இருக்கும். அதனால் இந்த சூழ்நிலையில் திசாபுத்தி நல்லா இருந்தால் பிரச்சனை இல்லை. அப்படி இல்லைன்னா கொஞ்சம் சின்ன வயசு உள்ளவங்களா இருந்தால் படிப்பில் கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்துங்க. வயசு 60க்கு மேலே இருந்தால் உடல் ஆரோக்கியத்தை பார்த்துக்குங்க, ஓய்வெடுங்க. 30லேருந்து 60னா சுப செலவு பண்ணிடுங்க. வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணிங்கன்னா பண்ணிக்கோங்க. குழந்தைகளுக்கு திருமண காரியம் எடுத்திங்கன்னா சந்தோஷமாக நடத்துங்க, செலவு பண்ணுங்கள். அதெல்லாம் செலவு பண்ணுறது சேமிப்பெல்லாம் கரையும்னு அர்த்தம். பேங்க்கில் டெபாசிட் பண்ணியிருந்தீங்கன்னா அது எடுத்து கொடுக்குற மாதிரி வரும், அவ்வளோதான். சுப செலவுகள் 30 to 60க்குள்ளே 7.5 சனி வந்து சுப செலவுகள். உங்கள் பொண்ணு குரு நல்லத்தில் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, உங்கள் பொண்ணுக்கு நிறைய நகைகளை போட்டு உங்கள் நகைகளும் கூட நீங்கள் ஒரு பெண்ணாக இருந்தீங்கன்னா போட்டு கொடுப்பீங்க. அப்போது நீங்கள் கொடுக்குறீங்க, அவங்க பெறாங்க. அப்படி குடும்பத்தில் ஒருத்தருக்கு நல்லா இருந்ததுன்னா அவங்களுக்கு ஏதாவது ஒரு நல்ல காரியம் நடக்கும்போது உங்களுடைய சேமிப்பு, உங்களுடைய உழைப்பு அவங்களுக்கு போகும். அதுக்கு தான் அந்த கூட்டு குடும்பத்தினுடைய நிலையை அந்த காலத்தில் உருவாக்குனாங்க. ஒருத்தருக்கு சரியில்லைன்னா ஒருத்தருக்கு நல்லாயிருக்கு. அந்த குடும்பத்துக்குள்ளே ஒருத்தருக்கு அவங்களுக்கு சரியில்லாத போது உங்களுக்கு பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு சரியில்லாத போது நீங்கள் அதை அவங்களுக்கு உழைக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. இது ஒரு வகையான ஒரு அமைப்பு. இப்போ இந்த அமைப்பு இருந்ததுன்னா அது எல்லா காலமும் சாதகமாக இருக்குது. 4 வண்டி இருக்குன்னா 2 வண்டி ரிப்பேர்னா இன்னும் 2 வண்டி நல்லா இருக்குன்னா வண்டி பயணம் போயிட்டே இருக்கும். அதுதான் அந்த காலத்தில் கூட்டு குடும்ப முறை இருந்தது. இன்றைக்கி கல்யாணம் ஆனால் தனியாக போயிடணும் அப்படிங்கிற முடிவில் இருக்காங்க. அந்த ஹெல்ப்பு கிடைக்கிறது இல்லை, இந்த உடல் உழைப்புங்கிற ஹெல்ப்பு கிடைக்கிறது இல்லை, கிரகத்தினுடைய ஹெல்ப்பு கிடைக்கிறது இல்லை. அது ரொம்ப முக்கியம். அந்த ஊராக வாழ்ந்ததுனுடைய அமைப்பும் அதுதான். ஊராக வாழும்போதும் அந்த ஊரில் இருக்கிற ஒருத்தருக்கு நல்லா இருந்தால் கூட அவங்களுடைய நேரப்படி, அதான் ஒருத்தருக்காக எல்லோருக்கும் சொல்லுவாங்க, நல்லவர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லோருக்கும் பெய்யும் மழைங்கிற மாதிரி, நல்ல நேரம் உள்ளவர் ஒருவர் உளரேல் அவர் பொருட்டு எல்லாருக்கும் நல்லா இருக்குன்னு கூட சொல்லலாம். அந்த மாதிரி அந்த ஊரில் ஒருத்தர் நல்லா வளர்ந்துட்டு வர்றாருன்னா அவரை பார்த்து புறாமப்படக்கூடாது, சந்தோஷப்படணும். டே நம்ம ஊரில் ஒருத்தருக்கு நல்ல நேரத்தோடு பிறந்திருக்காரு, நல்லவராக இருக்கார். எப்பவுமே உறவுகளையோ நட்புகளையோ ஊர்லேயோ ஒருத்தர் நல்லா வளர்ந்தார், எங்கிட்ட ஜாதகம் பார்க்க வரவங்களுக்கு நல்ல யோகம் இருந்துச்சுன்னா நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன். நான் கடவுள் இவங்க நல்லா படிச்சிருக்காரு, இவங்களால உலகத்துக்கு நல்லது நடக்கட்டுன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை சொல்லி அனுப்புவேன். அந்த மாதிரி மனநிலையை நீங்கள் எல்லோரும் வளர்த்துட்டிங்கன்னு வச்சுக்கோங்க, நம்ம மனசை செம்மைப்படுத்திக்கிங்க. எல்லாத்தையுமே நம்ம சமமாக பாவிப்போம், யார் மேலேயும் எந்த ஒரு இது இருக்காது. சரியில்லாதவங்களை நினச்சி தான் நீங்கள் கவலைப்படணும், நல்லவங்களை நினச்சி நீங்கள் கவலைப்படக்கூடாது, பெருமைப்படணும். அந்த மாதிரி சிந்தனையெல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, கடவுள் நம்மளுக்கு உதவுவார். கடவுள் உதவும் போது கிரக பாதிப்பு நம்மளுக்கு இருக்காது. ஒருத்தர் பக்கத்து வீட்டில் ஒருத்தர் லைட் ரொம்ப பிரைட்டாக எரியுதுன்னு வச்சுக்கோங்க, நம்ம வீட்டுக்கு கொஞ்சம் வெளிச்சம் வரும். அப்படி சுற்றி இருக்கிற வீட்டில் எரியும் போது நம்ம வீட்டுக்கும் வெளிச்சம் வருங்கிற மாதிரி அந்த அமைப்பு. அது மாதிரி ஒரு பெரிய பெரிய லெவலில் உள்ளவங்களாம் ஒவ்வொரு ஏரியாவில் இருப்பாங்க. அதனுடைய அர்த்தம் அதுதான். அதுக்கு நீங்கள் இன்னும் நிறையா நம்ம சேனலில் தொடர்ந்து பாருங்கள், ஆரம்பத்துலேருந்து முடிவு வரைக்கும் பாருங்கள். நிறைய கருத்துக்கள் சொல்லியிருப்பேன், ராசி பலன் மட்டுமில்லை, என்னுடைய அனுபவம் 56 வருஷம் இருக்குது எனக்கு. ஆனால் 100 வருஷ மனிதர்களுடைய அனுபவம் எனக்கு இருக்குது. அப்போ அதெல்லாம் நீங்கள் பெறலாம். இதெல்லாம் பெறுறது ஒரு 1/2 மணி நேரத்தில் நீங்கள் எவ்வளவோ பெறலாம். தொடர்ந்து பாருங்கள், உங்கள் நன்மைக்காக தான். இப்போது இந்த வாரம் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வமாக குலதெய்வத்தை வழிபட்டால் குடும்பம் சிறக்கும். அதோட உங்கள் ராசியை அதிபதியாக குரு இருக்கிறனால திருச்செந்தூர் ஒரு முறை போயிட்டு வாங்க. நேயர்களே, இதுவரை உங்களுடைய ராசி பலன்களை வார ராசி பலன்களாக கேட்டு தெரிந்து கொண்டவை பொதுவானவை. உங்களுடைய பிறந்த தேதி நேர அடிப்படையில் ஜாதகம் கணித்து திசாபுத்தி அந்தரங்களை அறிந்து அதற்கேற்ப உங்கள் வாழ்வை சீரமைத்து சிறப்புடன் வாழ முருகனை வேண்டி விடைபெறுவது ஜோதிட என்கிறித வாஸ்து நிபுணர் எழுத்தாளர் அன்னூர் KR வேலுச்சாமி. வணக்கம் நேயர்களே.